போதைப்பொருள், கள்ளச்சாராயம், லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. காவல் நிலையத்திற்கு வரும் மக்களிடம் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும். புகார்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பெரிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டணத்தில் மாற்றம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்த 3.16% மிகாமல் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிப்பு. வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை. அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. குடிசை, குறுந்தொழில் நுகர்வோர், தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை. 500 யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கும் மின்கட்டண உயர்வு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தகவல். தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி அருகே தொழிற்சாலையில் ரியாக்டர் வெடித்து பயங்கர விபத்து. தீயில் கருகி 12 பேர் பலி, 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயம். தெலங்கானா ரசாயன தொழிற்சாலை விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிப்பு. திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரம். சம்பவம் நடந்த இடங்களில் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் நேரில் ஆய்வு. திருப்புவனம் இளைஞர் மரணம் குறித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும். உண்மைகள் மூடி மறைக்கப்படுவதாக வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு என்பவர் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு கடிதம். சென்னை வியாசர்பாடி பணிமனையில் மின்சார பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல் கட்டமாக 120 புதிய மின்சார பேருந்துகள் இயக்கம். சென்னையில் முதற்கட்டமாக 155 மயான பூமிகளை தனியார் மூலம் பராமரிக்க முடிவு. மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தனது கேப்டன் கூல் என்ற பட்டத்தை வர்த்தக சின்னமாக பதிவு செய்ய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி திட்டம். பதிவு செய்வதற்கான சட்ட படிவத்தை தோனி சமர்ப்பித்துள்ளதாக தகவல். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாவிட்டால் சென்னையிலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலம் உணவு விநியோகிக்கப்படாது. தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க சென்னை மாவட்ட தலைவர் ரவி தகவல். திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாண்டி முதலீடுகளையோ புதிய வேலை வாய்ப்புகளையோ உருவாக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். கைது செய்ய தடை விதித்த உச்சநீதிமன்றம் 25,000 ரூபாய் பிணைத் தொகை செலுத்த உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழப்பு. வலிப்பு வந்ததாக கூறி அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சோகம்.
திண்டுக்கல் மாவட்டம் தொட்டனம்பட்டியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்க தொட்டிக்குள் மர்ம நபர்கள் மலம் கழித்ததாக புகார். தொட்டிக்குள் மது அருந்திய கப், பீடி, புகையிலையும் கிடந்ததாக குற்றச்சாட்டு. முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணையில் இருந்து கூடுதலாக உபரி நீர் திறப்பு. அணையில் இருந்து 48,000 கன அடி நீர் வெளியேற்றம். டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து கூடுதல் நீர் திறப்பு. வினாடிக்கு 24,397 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுரையில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற கேரள பெண் மீது ரயில் மோதியதால் அதிர்ச்சி. படுகாயமடைந்த பெண் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 71,320 ரூபாய்க்கு விற்பனை. திருவள்ளூரில் 75,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நிலையெடுப்பு தனி ஆட்சியர். புகார் அளிக்கப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினார். பாண்டிச்சேரியில் இருந்து எழும்பூர் சென்ற விரைவு ரயில் நிலையத்தில் இருந்து 200 அடி தள்ளி நின்றதால் பயணிகள் அவதி. தண்டவாளத்தில் பயணிகள் நடந்து சென்ற நிலையில் ஓட்டுநரின் கவனக்குறைவா என விசாரணை. கர்நாடகாவில் 93 ஆண்டுகளில் முதல் முறையாக ஜூன் மாதமே முழு கொள்ளளவை எட்டிய கிருஷ்ணராஜசாகர் அணை. பூஜை செய்து காவிரி தாய்க்கு நன்றி செலுத்திய கர்நாடக முதலமைச்சர். சென்னை மாமன்ற கூட்டத்தில் ரீல்ஸ் பார்த்த கவுன்சிலர்கள். மக்கள் பிரச்சினை குறித்து பேசாமல் வீடியோ பார்த்த கவுன்சிலர்களின் செயலால் அதிர்ச்சி. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்து. 2 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. நடிகை ஷெஃபாலி ஜரிவாலா உயிரிழப்பிற்கு அவர் பயன்படுத்திய ஆன்டி ஏஜிங் மருந்துகள் காரணமா என சந்தேகம். 15 வயதில் இருந்தே அவருக்கு வலிப்பு நோய் பாதிப்பு இருந்ததாகவும் தகவல். தனது இயக்கத்தில் சிம்பு நடிப்பது வடசென்னை 2 இல்லை, தனுஷ் நடிப்பதுதான் வடசென்னை 2 ஆக இருக்கும் என இயக்குனர் வெற்றிமாறன் விளக்கம். பீகார் மாநிலம் கயாவில் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட 6 பெண்கள். துரிதமாக செயல்பட்டு பெண்களை மீட்ட உள்ளூர் மக்கள். கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் தொடங்கியது. நடப்பு சாம்பியன் அல்கராஸ், நம்பர் 1 வீரர் ஷினர், ஜாம்பவான் ஜோகோவிச் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்ப்பு. டிஎன்பிஎல் தொடரில் நாளை முதல் தகுதிச் சுற்று போட்டிகள் தொடக்கம். நாளை இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் முதல் தகுதிச் சுற்றில் சேப்பாக், திருப்பூர் அணிகள் பல பரீட்சை.